கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை ஒத்திவைக்க வேண்டுமென அன்பழகன் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் புதனன்று புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் அரசு வக்கீல் பவானி சிங்கை நீக்க கோரும் மனு உச்சநீதிமன்றத்தில் தனது சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை மனுவில் அன்பழகன் குறிப்பிட்டுள்ளார். தனது மனு உச்சநீதிமன்றத்தில் 9ஆம் தேதி விசாரணைக்கு வருவதை புதிய மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள அன்பழகன், உச்சநீதிமன்றம் இறுதி முடிவெடுக்கும் வரை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை மார்ச் 11ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்க வேண்டும் என்று அன்பழகன் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதி குமாரசாமி அடிக்கடி மனு தாக்கல் செய்வதன் நோக்கம் என்ன என்று அன்பழகன் தரப்பு வக்கீலை பார்த்து கேட்டார். நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளில் குறுக்கிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று எச்சரித்த நீதிபதி அன்பழகன் மனு மீது அரசு தரப்பு வக்கீல் பவானி சிங் மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 குற்றவாளிகளின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். பதில் மனு தாக்கல் செய்ய தனக்கு அவகாசம் வேண்டும் என்று பவானி சிங் கோரியதை அடுத்து அன்பழகன் மனு மீதான விசாரணையை அடுத்த வாரத்துக்கு நீதிபதி குமாரசாமி ஒத்திவைத்தார்.